வெளியே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டான டீ கடை கஜ்ரா ரெசிபி. இந்த ரெசிபியை முட்டை இல்லாமல் வெறும் தயிரை மட்டுமே யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். இது எல்லாருமே சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த ரெசிபிக்காக 400 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். சோடாப்பு சேர்த்தா மட்டும்தான் இது நல்ல சாஃப்டாகவும் வெளியே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ண சர்க்கரையை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா வாசனைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெய் சேர்க்கலாம். இன்னும் கூட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ஓரளவுக்கு புளிப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி புளிப்பு இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டோவுக்கு தேவையான மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் இதிலே கிடச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி அப்படின்னா பால் சேர்த்து டோ மேக் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம அழுத்தம் கொடுத்து பிணையும் போது சுகர், தயிர், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும். அதனால் 1/2 கப் பால்ன்றது ஒரு சிலருக்கு கூட குறை இருக்கலாம். டோ டைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு லாங் டைம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கஜ்ரா பண்ண முடியும். நல்லா சாஃப்டாக டோ மேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. டோவும் நல்லா ஊறி கிடச்சிருக்கு. மறுபடியும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து குட்டி குட்டியாக பால்ஸ் மேக் பண்ணி இதை இப்போது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் தராமல் லைட்டாக ரோல் பண்ணி கிராக் எதுவும் இல்லாமல் பால்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு செக் பண்ணிங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் வரணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. லைட்டாக பபுள்ஸ் வரும்போதே நீங்கள் தாராளமாக இந்த கஜ்ராவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி உருட்டி வச்ச பால்ஸை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டோ எல்லாமே ஆயிலில் நல்லா டிப் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வேகணும். அந்தளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. போட்ட அடுத்த 1 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் இந்த ஆயிலை ரோல் பண்ணணும். இமீடியட்டாக டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 நிமிஷம் கழித்து பொறுமையாக இதே மாதிரி ஆயிலை ரோல் பண்ணுங்கள். ஃப்ளேம் பொறுத்த வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஒன்று போல் சிவந்து வரணும். அதே சமயத்தில் எண்ணெயுடைய சலசலப்பும் அடங்கியிருக்கும். இப்போ நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், மொறுன்னு டீ கடை கஜ்ரா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் முட்டை இல்லாமல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.